Right, okay. We start our unit 1. So, the living tissues, we say the living tissues are, right, commonly we say the living tissues, the second organizational levels of cellular organization. The cellular organization ஒன்று இருக்குமென்னா அந்த cellular organization என்ற சரியா cellular organization என்ற second stage அதான் tissue. First stage என்னன்னா அது cell, right? So we learned that tissues, the definition, we including 3 different points. One is similar or different type of cells, right? Second is those are formed from common origin, right? Those are formed from common origin. Next is adapt to or specialized to conduct single or multifunction. சரியா? Specialized to conduct single or multifunction. அப்ப ஒரு ஃபங்க்ஷன் செய்யுமெண்டா அந்த ஃபங்க்ஷன்ஸை செய்யறதுக்காக சரி அதை அடாப்ட் பண்ணி இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும்? மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை விட கூட எத்தனை ஃபங்க்ஷனும் என்ன செய்யலாம். சரியா? அதுதான் என்ன டிஷ்யூஸ் சொல்லி. பிறகு ஒரு கிரிட் சார்ட் வந்து போட்டாங்க, பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ. ஃபர்ஸ்ட் பிளான்ட் டிஷ்யூவை படிக்க தொடங்க. பிளான்ட் டிஷ்யூல மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. The tissues start during the germination of a seeds, that's known as the meristematic tissue. The meristematic tissue learn பண்ணேக்குள்ள எங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த கான்செப்ட்ல கொஞ்சம் deviate பண்ணி போ. கிரேட் 10ல நாங்க சொன்னாங்க பிளான்ட் செல்னா லார்ஜஸ்ட் வெக்யூல் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், செல் வால் இருக்கும். ஓகே, இப்ப செல் வால் இருக்குது, குளோரோபிளாஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட் வெக்யூல் இல்ல. எங்க மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ. ஏன் அப்படி என்ன? செல்ஸ் வந்து டெவலப் ஆகல. இப்பதான் ஒரு பிறந்த குழந்தை மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்துல அதெல்லாம் ஃபார்ம் பண்ணி. இப்ப நாங்கள் படிச்ச செல் என்ன? அது பெர்மனன்ட் டிஷ்யூல இருக்க செல். அது வடிவா விளங்கிக் கொள்ளணும். இதுதான் அங்க இருக்கிற விஷயமும் இங்க இருக்கிற விஷயமும் கொலாபரேட் பண்ணி சொல்ல வேண்டும். சரியா? நீங்க இந்த அளவு கிளாஸ்ல டைரக்டா இருக்கும்போது நாங்க ரிஃப்ளெக்ஷனை பார்த்து கொள்ளலாம். சரியா? ரைட். நார்மலா இருக்கிற வியூல வடிவா யோசிச்சு கொள்ளலாம். மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ lack of chloroplast. அப்ப எங்க இருந்து ஃபுட் வருமேடா? they consume food from the endosperm. அதோட வித்தக விளையத்தில இருந்து சரியா? சீட்ஸ்ல எண்டோஸ்பெர்ம் ஒன்னு இருக்கு, வித்தக விளையம். அந்த வித்தக விளையத்தில இருந்து அது சப்ளை கொடுக்கும். இவர் வளருவார், மைட்டோசிஸ் நடக்கும், மைட்டோகாண்ட்ரியா தேவை, அதால நிறைய இருக்கு. அதோட டைப்ஸ் என்ன? அபிக்கல் மெரிஸ்டம், ஆக்சிலரி மெரிஸ்டம். ஆக்சிலரியை தான் லேட்டரல் என்று சொல்றோம். சரியா? லேட்டரல் மெரிஸ்டம், இன்டர்கல். இப்ப அபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருக்குது? மோனோகோட் பிளான்ட்ஸ்ல இருக்குது. Effect of apical is increase the rate of growth through its height. உயரத்துல கூடிக்கொண்டு போகும். lateral meristem என்ன செய்யுது? increase the diameter, விட்டத்தால கூட்டும். அப்ப secondary growth. இந்த secondary growth வரைக்கும் மோனோகோட் பிளான்ட் டீவியேட் பண்ணி போறேன். ஏனென்றா அவருக்கு பிரைமரி growth தான் இருக்கும், secondary growth இல்ல. செகண்டரி growth அவர்கிட்ட இல்லை, பிரைமரி மட்டும். அவர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆல கூடிக்கொண்டு போறாருன்னா அவர்கிட்ட வர வேணும் கம்பியம் டிஷ்யூ, மார்லயம் வரணும். If the cambium tissue successful develop in a plant, on that plant we can able to conduct grafting process, right? So
we already learned the grafting process. What is the aspect that learned in that grafting process? We say only Dacot we can conduct the grafting successfully. It's unsuccessful in the monarch. What is the reason? Lack of cambium tissue. So lateral meristem is responsible induce the secondary growth in Dacot plants. Automatically monocot. The last type of meristem is intercalary meristem. That is present in the knot parts of the plants. Knots and solradu kanuppavu. It will be increase the inner knots. Right? In அந்த உள்பக்கமா இருக்கிற கணவனுடைய நீளத்தை கூட்டுறது. Inner knots இந்த knotsல வந்து என்ன நடக்குதுன்னா இது வந்து சரியா ரூட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்குல சில அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல சரி அது வந்து என்ன செய்யும் பெர்மனன்ட் டிஷ்யூவா மாறி அப்படியே ஃபுட் ஸ்டோரேஜுக்கு வர ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுட் வந்து நான் படிக்க போற பெர்மனன்ட் டிஷ்யூக்கான ஃபங்க்ஷன் இவருக்கு அந்த ஃபங்க்ஷன் கிடையாது இவருக்கு வந்து growth கூட்டுற ஃபங்க்ஷன் மட்டும் தான் மெரிஸ்டமேட்டிக்கு வர நீங்கள் அங்கால போத்து சரியா ரைட் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இவர் எங்க இருக்க போற ஃபேமிலி இந்த கிராஸ் ஃபேமிலிக்கு தான் நான் போன கிளாஸ் உங்களுக்கு ஒரு பேர் சொன்னேன் கிராமினே ஃபேமிலி கிராமினே குடும்ப தாவரம் சரியா கிராமினே குடும்ப தாவரங்கள் என்று சொல்றோம் சரியா கிராமினே குடும்ப தாவரங்கள் சொன்னா புல்கள் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சொல்றோம் அப்ப அந்த கிராமினே ஃபேமிலி இல்ல கிராஸ் ஃபேமிலில இந்த யார intercalary meristem சரியா இவளாம் பற்றி பார்த்து முடிஞ்சு சரியா அதோட கொஞ்சம் கேள்விகளும் தந்தது சரியா இந்த கேள்விகளுக்கு விடை எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி கோபிசன் அதுல தந்த கேள்வியில முதலாவது கேள்வியை வாசி நீங்க விடயம் இருக்க வாசி பார்ப்போம் Obisan கேள்வியில முதலாவது கேள்வி இருக்க வாசி விடுப்போ list of the special features of meristematic tissues. Right. என்ன ஆன்சர் எழுதினீங்கள் Large amount of mitochondria present. Right. Good. Absence of chloroplast. Right. Actively dividing cells. Okay. Thank you. Right. About state the features of the meristematic tissues. The meristematic tissues in the features பற்றி சொல்லி இருக்கோம் அப்ப அது ஏற்கனவே அங்க இருக்கிற விஷயத்தை திருப்பி எழுதி இருக்கு அவ்வளவுதான் சரியா ரைட் அடுத்தது Arthian second question or correct பண்ணுங்க Which type of meristem present both monocot and dicot plant? Right. Which type of meristem present the monocot dicot plants? Enough. Apical meristem. Apical meristem. Right. Very good. The apical meristem ரெண்டுலயும் இருக்கு சரி right okay Pranavan அடுத்த third question ஒருக்கா வாசிங்கடா Which type of meristem tissue present only on monocotyledonous plant? Right. Enough answer. Intercalary meristem. Intercalary meristem. Right. Good. Which type? Monocot la irukkiradhu intercalary meristem. Right. Okay. Right. Yadukumaran, அடுத்த கேள்வியை வாசியப்போ
quarter circle with 10 centimeter radius. Okay. അതേ ആണ്. Right. Okay. Number 2, you see, like a perimeter of the sector is equal to. Right. Abhinaya. അടുത്ത കളി ഇരിക്കണോ അത് കളി? Yes, sir. വാസിംഗമ്മ. Which is the special type of meristem present only at dicotyledonous plant? Right, like dicotyledonous plant. An answer? Lateral meristem. Lateral meristem. Right, good. Right, okay. இப்போ 4 கேள்வி தான் தந்தது நினைக்கிறேன். சரியா? இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. சரியா? Right. அப்ப இந்த 4 கேள்விகளும் வந்து அதுல பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல, அந்த சும்மா தியரி ஒருக்கா ரிப்பீட் பண்றேன். சரியா? ரைட், ஓகே. அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளையா. பெர்மனன்ட் டிஷ்யூ 6 centimeters. The perimeter of the sector of measurement 120 degrees angle and the 21 centimeter. Permanent tissue centimeters all number. Right, same manner you can apply. Right, the permanent tissue and the meristematic tissue modified and form different functions. ஏற்கனவே நாம சொல்லி இருக்கோம்ல, specialized single or multi functions. அந்த functionsக்காக இந்த meristematic tissue என்ன செய்ய போகுது? plant bodyல permanentஆவே இருக்க போகுது. அந்த permanentஆ இருக்கிற tissuesக்கு தான் என்ன பெயர்? permanent tissue. சரிதானே? Permanent tissues are produced from which one? Meristematic tissue. சரியா? பிரைமரியா ஃபார்ம் பண்ணிக்க மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ வருது. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ மாடிஃபை பண்ணி என்னதுக்கு வரும்? இந்த பெர்மனன்ட் டிஷ்யூக்குள்ள வரும். சரியோ? எழுதிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the type of tissue. The type of tissue. The type of tissue modified from meristematic tissue. Modified from meristematic tissue. Modified from meristematic tissue. 110 by 7 plus 2 times 10 20. So we have an improper fraction and the whole number you can present permanently in plant body. Present permanently plant body. ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னா ஒன்று சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, அடுத்த காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. நம்ம டைப்ஸ் ஆன் போட்டு அதெல்லாம் திருப்பி எழுத வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே நாங்கள் எழுதியாச்சு. டைரக்டா நாங்க போவோம். சரியா? சப்ஹெடிங் போடணும். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. Simple permanent tissue. 750, 105. Right. How we categorize the permanent tissue as the type of simple permanent and complex permanent? We have a categorizing method. If the type of cells be in one structure or one type of cells are be interact and perform a tissue, that tissue belongs to which one? Simple permanent tissue. ஒரே வகையான கலங்களா இருக்கும். அதே ஆப்போசிட்டா different type of cells, 2 or more than type. சரியா? அப்படி இருந்தா அது complex permanent ன்னு சொல்றோம். சரியா? இதான் simple permanent tissue உடைய கேட்டகரி. சிம்பிளா 3 டைப் இருக்கு. parenchyma, collenchyma, sclerenchyma.
செல்ஸ் பெரன்கைமாக போய் பிறகு இன்னொரு கொஞ்சம் கொலன்கைமா வாங்கி இன்னொரு கொஞ்சம் ஸ்க்லெரன்கைமா அப்படி ஒண்ணும் வருது. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ பெர்மனன்ட் டிஷ்யூவா வேற. அந்த பெர்மனன்ட் டிஷ்யூல சிமிலர் டைப்ஸ் அது ஃபர்ஸ்ட் வருவார் யார் பெரன்கைமா. இந்த பெரன்கைமா என்ன செய்ய போறார் பிறகு மோடிஃபை பண்ண அவர் மோடிஃபை பண்ண கொலன்கைமா வேற. இந்த பெரன்கைமா கொலன்கைமா பிறகு அதோட ஃபங்க்ஷனை லாஸ் பண்ணி வந்து போகும். இறந்தவர் யார் ஸ்க்லெரன்கைமா. அதான் விஷயம். கேஸ் ஒன்றுதான், அதுல இருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்ணி போவேன். சரியா? மாடிஃபை பண்ணி போறது சரியா? 3 டைப் ஆஃப் டிஷ்யூ வருது. தவிர மெரிஸ்டெமேட்டிக்ல இருந்து ஒரு கொஞ்சம் பெரன்கைமா, கொஞ்சம் ஸ்க்லெரன்கைமா, கொஞ்சம் கொலன்கைமான்னு தனியா டிவியேட் பண்ணி டெவலப் பண்றேன். மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ அப்புறம் அது பெர்மனன்ட் டிஷ்யூ. அந்த பெர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிள் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒரு கேட்டகரி, மற்றது டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இன்னொரு கேட்டகரி. அப்ப அந்த கேட்டகரியில ஃபர்ஸ்டா யார் வருவார்? பெரன்கைமா தான் வருவார். விளங்குதோ பிள்ளைகள்? சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு ஹெட்டிங் போட்டதுக்கு பிறகு கீழே 1 போட்டுராசா பெரன்கைமான்னு போட்டு சரியா? பெரன்கைமா right. Parenchyma tissues and பார்த்தோம்னா if you observe the ரெண்டு sections on the cross section and the longitudinal section, if you observe the cross section it will be appear isodiametrical shape of cells. ஏக பரிமாண உருவான கலங்கள். ஐசோடாமெட்ரிக்கல் ஷேப் னு சொன்னாங்க. ஏக பரிமாண உருவான கலங்கள் எங்க cross section. longitudinal section என்ன elongated நீளமானதா இருக்கு. சரியா? இப்ப நாங்க இங்க பார்த்த மாதிரி ஒரு spherical shape சரியாடா? spherical shapeல இருக்கும்னு சொன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்றது? ஐசோடாமெட்ரிக்கல் ஷேப். சரியோ? இந்த செல் வால் வந்தடா ஈக்குவல் திக்னஸா இருக்கு. சரி? ஒரு பிளான்ட் செல்லில முதலாவது வெளிப்பக்கமா என்ன இருக்கும்னா செல் வால் என்று பார்த்திருக்கோம். வெளிப்பக்கமா என்ன இருக்கும்னா செல் வால். அப்ப செல் வால் இருக்கேக்குள்ள அந்த செல் வாலுக்கு உள்பக்கம் என்ன இருக்கும்னா நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம், அந்த செல்லுலார் மெம்பரேன்ஸ் இருக்கு. சரியா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? செல்லுலார் மெம்பரேன்ஸ் இருக்கும். சரியா? இப்ப செல்லுலார் மெம்பரேன்ஸ்க்கு பிறகு என்ன இருக்கும்னா சரியோ largest vacuole with cells. the largest vacuole இருக்கு. சரியோ? இதுல largest vacuole இருக்கு. அடுத்தது நியூக்ளியஸ் இருக்கு. வளத்தைன்னா நாங்க நார்மலா காட்டலாம். சரிதான்? ஒரு செல் என்ன வளம் இருக்கும். இந்த ஐசோ சொல்றது ஏக பரிமாண உருவான கலங்களா இருக்கும். சரியா? ஏக பரிமாண கலங்கள்ல என்ன இருக்கும்? கலங்கள் ஒத்த வடிவினதாக இருக்கும். நான் ஏற்கனவே இந்த simple permanent tissue சொல்லி இருக்கிறோம். cells are modified with a similar type of cells ன்னு சொல்லி இருக்கிறோம். so normally a plant cell is modified like this. இது வந்து பிளேன் cross section தான். குறுக்குவெட்டு மொத்தோட்டம். longitudinal section இதெல்லாம் அது elongated shape. சரியா? இதுல largest central vacuoles என்று சொல்ற புன்பெற்றிடம் இருக்கும். ஒரு கலத்துக்கு கிரி காட்டுறதா எல்லா கலமும் அதே போல இருக்கு. சரிதா? நீங்க அப்புறம் கிரி கொள்ளைக்குள்ள என்ன செய்யுங்கன்னா எல்லாத்தையும் வடிவா கிரி கொள்ளு நியூக்ளியஸ் இருக்கும். சரியா? நான் கீறது வந்து லைட் மைக்ரோஸ்கோபிக் வியூவா இருக்கு.
கணக்க டீவியேட் பண்ணி குறிக்கிறாங்க. சரியா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஸ்ட்ரக்சர் மாதிரி. இங்க இருக்கிற இந்த போர்ஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இது செல் வால்னு சொல்லுவாங்க. செல் வால். இங்க உள்ளுக்குள்ள இருக்க செல் மெம்பரேன் அல்ல சைட்டோபிளாஸ்மிக் மெம்பரேன். இதுக்குள்ள யார் இருக்க போற ஒரு இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் கலப்பு இடைவெளி. இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் இங்கால large vacuum இங்க nucleus இது இந்த கலத்தை பார்க்கல கிட்டத்தட்ட ஒரே சைஸ் போல இருக்கும். ஐசோடாமெட்ரிக்கல் ஷேப் சொல்றோம். ஏக பரிமாண உருவான கலங்கள். செல் வால் கம்போனன்ட்ஸ். இந்த செல் வால்ல வந்து யார் என்றால் மூன்று கம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து செல்லுலோஸ், அடுத்தது ஹெமி செல்லுலோஸ், அடுத்தது பெக்டின். இந்த மூணு பேர் இந்த மூன்றும் எல்லா லிவிங் செல்ஸ்லயும் இருக்கும். லிவிங் செல்ஸ் என்ன உயிருள்ள கலங்கள் என்றால் செல் வால் கம்போனன்ட்ஸ் ஆர் செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் அண்ட் பெக்டின். சரி, செல் வால் கம்போனன்ட்ஸ் இந்த மூணு தான். அபயோட்டிக் செல்ஸ் என்றா இந்த கம்போனன்ட்க்கு மேல லிக்னின் செடிமெண்டேட் ஆகும். லிக்னினேட்டட் செல்ஸ் என்று உங்களுக்கு ஒரு நோட் வந்தால் உங்களுக்கு தெரியணும். those are abiotic cells. அது வந்து உயிர் இல்லாத கலங்கள். those are abiotic cells. உயிரற்ற கலங்கள். சரியா? உயிர் இல்லாத கலங்களாக இருக்கு abiotic cells. அப்ப உயிர் உள்ளதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் என்ன செல் வால் கம்போனன்ட்னா இதுல இருக்கிறது அதுலயும் இருக்கும். அதுல அடிஷனலா லிக்னின் செடிமெண்டேட் ஆகும். விளங்குதலோ? அடுத்தது இங்க சிக்னிபிகன்ட் ஃபீச்சர் அடையாளப்படுத்துற தன்மை என்னன்னா present large vacuole. the prominent large vacuole ஒரு தெளிவாக தென்படக்கூடிய புன்வெற்றிடம். அதான் இவற்ற முக்கியமான ஒரு சிக்னிபிகன்ட் ஃபீச்சர் அடையாளப்படுத்தக்கூடிய இயல்பாக இருக்கு. செல் வால் வந்து ஈக்குவல் திக்னஸ் இருக்கு. சரிதான்? ரைட். அப்ப இவர் எங்க இருப்பார் என்றா ஒன்று cortex and the pith part of root and the shoot. cortex ன்னு சொன்னா மேற்பட்டை, pith ன்னு சொன்னா மைய விளையம். மேற்பட்டையிலும் மைய விளையத்திலும் இருக்கும். எங்க ரூட்டிலும் ஷூட்டிலும். ரூட் மீன்ஸ் வேர், ஷூட் அங்குர். சரியாடா? அடுத்தது வேற எங்க இருப்பார் இந்த பரன்கைமா? fleshly parts of fruits. பழங்களினுடைய சதைப்பற்றான பகுதிக்குள்ள இருக்கு. சரியா? வேற எங்க இருப்பார் அப்போ? endosperm of seeds. வித்தினுடைய வித்தக விளையத்துல இருப்பார். அடுத்தது லீவ்ல இலையில மீசோஃபில்ஸ் என்ற ஒரு பார்ட்ஸ் இருக்கு. அந்த மீசோஃபில்ன்றது இலை நடுவிளையம் என்று சொல்றாங்க. அதுல ரெண்டு பேர் வருவீங்க. இந்த டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் என்ற யூனிட் இருக்கு. அந்த இலையின் கிராஸ் செக்ஷன் வந்து இல்ல. அதுல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்று பல்சேட் மீசோஃபில் என்ற வேலிக்காட் புடைக்கலவை. அடுத்தது ஸ்பொஞ்சி மீசோஃபில் என்ற கடற்பஞ்சு புடைக்கலவை. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு சொல்ல சொன்னா மீசோஃபில். அந்த மீசோஃபில் இருக்கு. சரியா? ரைட். இப்ப பரன்கைமான்னு ஹெடிங் போட்டிருக்குங்க. இந்த படத்தை ஒரு கத்து இருக்கு. பார்ட்ஸ் ஒரு கலை பண்ணி
find the perimeter of the 3/4 portion of the circle and the straight length. How to find the 3/4? 3/4 circle containing how much angle at the center? One of your answer is Enosh. What is the angle contained at 3/4 circle in the center? What is the angle in 3/4 circle? 270 degrees. എഴുതും അല്ലേക്കോളും അവിടെ ഫസ്റ്റ് വൺ all are living cells. All are living cells. All are living cells. ഏതാണ് ഇതിലെ ലിവിങ് സെൽസ് എല്ലാം ഉണ്ടാപ്പട്ടെ இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூலயே ரெண்டு தான் லிவிங் செல்ஸ் இருந்து ஒன்று நான் லிவிங்கா வருது நான் லிவிங்கா செப்பரேட் பண்ணி கார்ட்டூன் பண்றதுக்காக லிவிங்கா சொல்றோம் சரிதான் ரைட் அடுத்தது செகண்ட் ஒன் isodiametrical shape of cells. Isodiametrical shape of cells. Isodiametrical shape of cells. Next, let's have a word now. Now, the 3/4 cell wall components are cell wall components are of the diagram given at last. It consisting cell wall components are containing cellulose 70 degrees out of cellulose degrees each of out of hemicellulose what radius cellulose hemicellulose right and pectin. but this is plane only but the straight Cellulose hemicellulose and pectin. And you see a right angle triangle here, and especially it is an isosceles right angle triangle. I know that isosceles right angle triangle. Seven, two sides equal, and it is Seriya? right angle triangle. That's Right. why it is isosceles right angle. Who will help? அடுத்து எழுதுங்க பிள்ளைகள் If it is help, who is your neighbor? significant factors are Because this is the hypotenuse. significant factors are Then what is this formula? significant factors are Hypotenuse is equal to the sum of the squares of other two sides. prominent large vacuole Okay. prominent large vacuole prominent large vacuole with peripheral nucleus Another 49. with peripheral nucleus 98. So if you need L, you have to find this square becomes square root of 98. Square root of 98. But next here square root of 98 we are not able to intercellular phase 100.
intercellular space is present. This number is in between 81 and 100. Therefore, we are not able to find this answer at all. But சரியா? the value of 90 is இப்ப also not given. இந்த cross sectionsல பாத்தீங்கன்னா intercellular space இருக்கு அதே நேரம் longitudinal sectionல பாத்தீங்கன்னா intercellular space வந்து இருக்கா You can have the idea. சரியா அந்த section வித்தியாசம் அப்ப longitudinal section தந்துட்டு which type of cell tissues and கேட்டா first you observe the structure. The cell shapes are mostly equal ஒரு உண்ட போலவே இன்னொன்று இருக்குமா right similar one with another, that means isodiametrical shape ஏக பரிமாணம் அந்த isodiametrical shape இருக்குமன்னாப்ல you can find out that tissue is a parenchyma tissue சரியா பிள்ளை right அடுத்த next போடுங்க பிள்ளை So that answer can be identified. founded places அல்லது location காணப்படும் இடங்கள் சரியா எங்கங்க இருக்குமன்னா 7 times 1.41. 1.4. Here, without சரியா காணப்படும் இடங்கள் என்று போட்டுட்டு an isosceles right-angle triangle. ஒன்றைக்குள்ள ஒன்றாளுங்க first An isosceles cortex and apex parts of shoot and root. If you need this, Cortex simply you can and write apex 5 part, times sorry, square. cortex and pith parts. Because it comes Pith from parts of 7 root and shoot. 7 times square root of 2. If this value is 10, this will be 10 times square root of 2. Right, cortex and pith part of root and the shoot. 2. That is the common idea. Next is Different values. food storage of fleshly parts of fruits. Food storage of fleshly parts of fruit. Fleshly part of fruit. Next, endosperm of seed. Endosperm of seed. 90 into 3, 90 into 4. 3 about 4. Then 7, 7 cancel. 7, 7. அடுத்தது mesophils of leaf. Mesophils of leaf. 1 times. 2 times. Here 2, 1 time. Here 2, 11 Right. times. So Next we discuss the function. So we multiply 1, 1. Right, functions. The functions are function of function. Right, what are the functions that are able to conduct by this tissue? First is, if we come to the mesophils, I already told you 2 different type of cells are there. Palisade mesophil. Palisade and சொன்னாப்ல வேலிக்கா புடைக்கலம் சொல்றாரு. ஐயோ மைக் கொண்டு அன்மியூட் பண்ணி இருக்கேன்னு அவசியத்தை மைக்கை மியூட் பண்ணுங்க. சரியா? அடுத்தது ஸ்பாஞ்சி மீசோஃபில் கடற்பஞ்சு புடைக்கலவளையம்னு சொல்றாங்க. அப்ப ஸ்பாஞ்சி மீசோஃபில் பலிசேட் மீசோஃபில் ரெண்டும் குளோரோபிளாஸ்ட் இருக்கிற செல்ஸ். எல்லா பிளான்ட் செல்லும் குளோரோபிளாஸ்ட் இருக்குமோன்னு கேட்டா இல்ல, எல்லா பிளான்ட் செல்லும் இருக்காது. இது நாங்க டேட்டால படிச்சனால பிளான்ட் செல்லுனா குளோரோபிளாஸ்ட் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அப்ப ஒரு டைபிக்கல் செல் எடுத்து படிச்சனால அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கிற செல்ஸா நான் என்ன அதுல இருக்க செல்லுலர் ஆர்கனல்ஸா படிக்கணும்னா இருக்கத்தானே. இங்க அதை விட கொஞ்சம் கடந்து வந்துட்டவல்லோ வெனிபுல போனோம். பிளான்ட்ல எங்க போட்டோசிந்தசிஸ் நடக்குமோ அங்க மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். மீசோஃபில்ல நடக்கும். அடுத்தது இந்த கீழ்ப்பக்கமா இருக்கிற எபிடெர்மிஸ் வந்து எபிடெர்மிஸ் என்று சொன்னா மேட்ரோ. அதுல அப்ப எபிடெர்மிஸ் என்றது இலைக்கு மேலே இருக்கிறது, லோவ எபிடெர்மிஸ் என்றது கீழே இருக்கு. இந்த லோவ எபிடெர்மிக் செல்ஸ் வந்து என்ன செய்யும்டா மாடிஃபை பண்ணி என்ன செய்யும்டா சரியா காட் செல்ஸ் காவல் கலங்கள் என்று சொல்றோம் உருவாகும். சரியா? இந்த காட் செல்ஸ் ன்னு சொல்ற ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது.
இந்த காட் செல்ஸ் ரெண்டு இருக்கேக்கு நடுவுல இருக்கிற ஹோல்ஸ் தான் ஸ்டொமக்டான்னு சொல்றது, இலைவாய். சரியா? அத இலைவாய் என்று சொல்றது வேற. இந்த இலைவாய் இருக்கிற இந்த செல்ஸ் தான் சொல்றது காட் செல்ஸ் ன்னு சொல்றோம். இந்த காட் செல்ஸ்ல என்ன இருக்கும்னா குளோரோபிளாஸ்ட். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து மூன்று டைப் ஆஃப் செல்ஸ்ல தான் இருக்கு. சரியா? பரன்கைமா ஒன்று பலிசேட் மீசோஃபில், அடுத்த ஸ்பொஞ்சி மீசோஃபில். ரெண்டு மீசோஃபில் என்ன மீசோஃபில் காம்பினேஷன் ரெண்டு சேர்த்தா மீசோஃபில் ன்னு சொல்றது. அப்ப அந்த மீசோஃபில் காம்பினேஷனோட காட் செல்லையும் இருக்கு. நீங்க குளோரோபிளாஸ்ட் எடுக்கணும்னா இதை விட கொலன்கைமால குளோரோபிளாஸ்ட் இருக்கு. சுத்தி இருக்கிற கொலன்கைமா, அது தவிர வேற ஒரு இடம் என்ன செய்யாது, கொலன்கைமால குளோரோபிளாஸ்ட் இருக்காது. சரியோ? அதுல இருக்கிற கொலன்கைமால இருக்கு. அது கொலன்கைமா எப்படி வந்தேன்னா பெரன்கைமா மாடிஃபை பண்ணினாலும் வந்து. சரியா? சொல்றாங்களாங்க? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கொள்ளுங்கடா. போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ். சரியா? இந்த போட்டோசிந்தசிஸ்க்கு இந்த இது எப்படி நடக்கும் அதோட டீடைல்ஸ் நான் சொல்லலைன்னா சார் செகண்ட் யூனிட் செய்யக்குள்ள அப்புறம் போட்டோசிந்தசிஸ் படிப்பேன். தனி ஒரு யூனிட் இருக்கு அதுக்கு. அதை படிக்கும் போது நீங்கள் அந்த விஷயத்தை படிச்சுக்கணும். சரிதான்? இந்த போட்டோசிந்தசிஸ் ஒரு ஃபங்க்ஷன். ரைட். அடுத்தது பிள்ளையர் அடுத்த செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வருவோமாண்டா. ஏற்கனவே இந்த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் சீட்ஸ் ன்னு சொன்னானே. எண்டோஸ்பெர்ம் ஆஃப் சீட்ஸ் என்ன வித்தின் வித்தக விளையம். வித்தக விளையத்துக்கு என்ன ஃபங்க்ஷன்? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அப்ப ஃபுட் ஸ்டோரேஜ் எங்க இருக்கோ அங்க பிள்ளையர் ஃபுட் வந்தடா சீட்ஸ்ல ஃப்ரூட்ஸ்ல இருக்கலாம், ரூட்ல இருக்கலாம், எங்க ஸ்டோரேஜ் பண்ணி இருக்கோ அங்க இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் டிஷ்யூஸ்லும் பரன்கைமா. சரி? அப்ப செகண்ட் ஃபங்க்ஷன் எழுதுங்கடா. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். சரி? ரைட். அடுத்தது பிள்ளைகள் இந்த பரன்கைமா என்ன செய்தாங்கன்னா ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் என்ன? வறள் நில தாவரம். ஜீரோஃபைட்டிக் என்வாயர்மெண்ட் the environment mostly terrible or scarcity of water. நீர் பற்றாக்குறை இருக்கு. அப்ப அங்க இருக்கிற plants xerophytic plants, those plants are observed, those have some adaptations to store the water in its body, but allow bryophylla, cactus. இதெல்லாம் cactusக்கு leaved out போயிடும். டிரான்ஸ்பிரேஷனை மினிமைஸ் பண்றதுக்காக லீவ் ஆகுதுன்னா கிளடோட் இருக்கு. கிளடோடுன்னு சொல்றது இலை தொழில் தண்டு. அப்ப அங்க இலைஇந்த தொழிலை யார் செய்வாருன்னா தண்டு. அப்ப தண்டுக்கு என்ன நிறம்? பச்சை நிறம். அங்க லீவ் இந்த ஃபங்க்ஷனை கிளடோட் எடுத்துக்கும். ஒளித்தோப்பு தண்டு என்று சொல்றது. ஒளித்தோப்பை செய்யற தண்டு. போட்டோசிந்தட்டிக் ஸ்டெம் சொல்லலாம். ஆனா அதுண்ட குளோசரி டேர்ம் கிளடோட்னு சொல்றோம். அப்ப அந்த கிளடோட் அதுல என்ன செய்யும்? இந்த வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணிக்கொள்ளும். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் செய்யக்குள்ள வாட்டர் தேவைதானே, அது ஒரு மெயின் கம்போனன்ட் தானே. அப்ப அது அப்சர்வ் பண்ணணும். வாட்டர் ஸ்டோரேஜ். சரியா? ரைட். அடுத்த ஃபங்க்ஷன் போடுங்க பிள்ளை. ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். அப்ப ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர்னா இதுல நாங்க ஸ்பெசிபிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் போட்டு விடுவோம்ல. at xerophytic plants. சரியா? உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அதுக்கு மட்டும் கீழே போட்டு in xerophytic plants ன்னு போடும். in xerophytic plants.
சரி, அடுத்த ஃபங்க்ஷன் ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். அடுத்த ஃபங்க்ஷன் எழுதுங்க பிள்ளையா, ப்ரொவைட் மெக்கானிக்கல் சப்போர்ட். சரியா, இந்த போல்சம் பிளான் அந்த காசி தும்பத்தாவரம் இருக்குதா, அது சரி ஒரு நெளிந்த தண்டை கொண்டுதான், அதுக்கு உறுதி அளிக்கிறதுக்காக அது என்ன செய்யும், மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்கும். சரியா பிள்ளைகளே, ரைட். இன்றைக்கு கிளாஸ்ல நாங்கள் பரன்கைமா டிஷ்யூஸ் முக்கியமான விஷயங்கள் பார்த்திருக்கிறோம்.